ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2024 வெளியான ஹனுமன் அப்படின்ற தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க. இந்த படம் ஒரு ஃபேண்டசி த்ரில்லர். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சின்ன வயசா இருக்கும்போது இந்த பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏரியால இருக்கக்கூடிய பெருசுங்க கிட்ட போயிட்டு எஸ்பிடி எமர்ஜென்சி அப்படின்னு நம்மளோட வீர தீர செயல்களை எல்லாம் காமிச்சு ஃபன் பண்ணியிருப்போம். இதே விஷயம் ஒரு பையனோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருதுங்க. நீ ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு. அவன் சூப்பர் ஹீரோ இல்லை அப்படின்றத அவனால ஒத்துக்க முடியல. சூப்பர் ஹீரோ ஆகிறதுக்கு சில சம்பவத்தை பண்றான். அதை அவனை சைக்கோவா மாத்துதுங்க. எங்க கொண்டு போய் இவனை நிப்பாட்டுச்சு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை 1998 தொடங்குதுங்க. ஒரு பையன் தலைகிலா தொங்கிட்டே ஸ்பைடர்மேன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பையனோட பேரு மைக்கேல். தன்னை ஒரு ஸ்பைடர்மேனாவே உணர ஆரம்பிக்கிறான். அங்கேயும் இங்கே கைத்தை கட்டி தொங்கிட்டு இருக்கான். ஸ்பைடர்மேனை ஸ்பைடர் கடிச்சதுனால தான் அந்த பவர் கிடைச்சது. அதனால இவனும் ஸ்பைடரை கொண்டாந்து பாட்டில் அடைச்சு வச்சு அந்த ஸ்பைடரை கடிக்க விடுறாங்க. கையை நீட்டினா வள வரும்னு எதிர்பார்த்த பையனுக்கு வேற ஒன்று தான் வந்தது. அதான் டிப்ரெஷனு. விரக்தி அடைஞ்சிட்டாங்க. ஸோ சினிமாவில் காட்டினதெல்லாம் பொய் அப்படின்ட்டு அந்த சிலந்தியை தீல போட்டு கொண்டுடுறாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போனால் இந்த காமிக்ஸ் புக்கை படிக்கிறது, சூப்பர் ஹீரோ கான்செப்டை தேடி தேடி பார்க்கறதுன்னு இந்த விஷயத்திலேயே ஈடுபட்டு இருந்திருக்கான். சக மாணவர்கள்லாம் இவனை கிண்டல் பண்றது, ஜோக்கரா ட்ரீட் பண்றது அப்படின்னு பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் இவனுக்கு கடுப்பை கிரியேட் பண்ணிருக்குது. நான் சூப்பர் ஹீரோ ஆகிறேன்டா அப்படின்ட்டு பாட்டியோட பாவாடை துணியை கழுத்துல கட்டிக்கிட்டு கட்டிக்கிறோம், பறக்கிறோம், மாஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம இர்ஃபான் ப்ரோக்கே டஃப் கொடுக்குற மாதிரி மைக்கேல் குதிச்சிருக்கிறான். அப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு டாக்டர்ஸ் 4 இடத்துல நலங்கு வச்சு அமுச்சு விடுறாங்க. வீட்டில் அவங்க அப்பா கண்டபடி கத்திக்கிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டியிலலாம் ஈடுபடாத அப்படின்ட்டு. அம்மா கிட்டே அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். எனக்கு சூப்பர் ஹீரோ ஆகணுமா, அதுதான் என்னோட கனவு அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, தம்பி நல்லா கேட்டுக்க, பவர் இருந்தாதான் சூப்பர் ஹீரோன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு இடத்துல அநியாயம் நடக்குதுன்னா யாரு போய் அதை தட்டி கேட்டுறாங்களோ அவங்க தாண்டா சூப்பர் ஹீரோ. நீ அநியாயத்தை தட்டி கேள்றா வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க. இது இவன் மண்டைக்குள்ள நல்லா பதிஞ்சிருது. ஆனாலும் இன்னொரு எண்ணமும் இவனோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்பைடர்மேன், பேட்மேன், இன்னும் சில பல சூப்பர் ஹீரோஸ்க்கெல்லாம் பேரண்ட்ஸ் கிடையாது. அதனாலதான் அவங்களுக்கெல்லாம் சூப்பர் பவர் கிடைச்சது போல அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணி வீட்டை லாக் பண்ணி அவங்க அம்மா அப்பாவை சாவடிச்சிடுறாங்க. சூப்பர் ஹீரோ ஆசை முத்தி போய் இவன் சைக்கோவா மாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். ஒரு ராபரி கும்பல் ஒரு பேங்கை டார்கெட் பண்ணி கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து நீக்கா எஸ் ஆகுறாங்க. அப்படி எஸ் ஆகும்போது சூப்பர் ஹீரோ சூட்டை போட்டுக்கிட்டு ஒரு நபர் வந்து இவங்கள தடுக்கிறாரு. சினிமாவில் வர சூப்பர் ஹீரோன்னு மாப்பிளைக்கு நினப்பு அப்படின்ட்டு இவனையும் போட்டு தள்ளிடலான்னு ராபரி கும்பல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூப்பர் ஹீரோ சூட்டில் இருக்கிறவருக்கு பயங்கரமா கத்தி குத்தலாம் விழுகுதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணீர் புகை குண்டை போட்டு விட்டுறாரு. அதுல வர ஸ்மெல்ல சுவாசிச்ச உடனே எல்லாருமே அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்றுறாங்க. கரெக்டா போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம சூப்பர் ஹீரோ சூட்ல இருக்கிறவரை டார்கெட் பண்ணும்போது போலீஸ்காரங்களுக்கும் அந்த புகை குண்டை போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு இவர் கிளம்பிடுறாரு. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் போலீஸ்காரங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்புறாங்க. பார்த்தா இவங்க கண்ணு முன்னாடி கொள்ளையடிக்கப்பட்ட மொத்த பணமும் பேக்ல அடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த ராபரி கும்பல் கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஸோ இந்த சூப்பர் ஹீரோ சூட்ல வந்தவர் போலீஸ்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இந்த நியூஸ் டிவியில வைரலா பரவுதுங்க. இதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் ஹீரோ சூட்டுக்குள்ள இருக்கிறவர் ஆசைப்பட்டு இருந்திருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, சின்ன வயசுல நம்ம பார்த்தோம் மைக்கேல், அவரு தாங்க. இப்போ நேரா அவர் ஒரு லேபுக்கு போறாரு. லேப்ல பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாருங்க. அவர் தான் பாத்தீங்கன்னா இவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு கேஸை லீக் பண்ணி எலியை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை இன்னும் கொஞ்சம் நேரம் விரிவுபடுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு வந்த மைக்கில் சயின்டிஸ்ட் பார்க்குறாரு. அவரோட கை கால்லலாம் வந்து காயம் இருக்கு. என்னங்க இப்படி காயமா இருக்கு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே இந்த புல்லட் கூட தொலைக்க முடியாத ஒரு சூட்டை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு. டிவி நியூஸை பார்த்து மைக்கிலும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாருங்க. இப்போ புராண கதையில நடந்த ஒரு சம்பவத்தை விஷுவலா காட்டுறாங்க. ஹனுமன் குழந்தையா இருக்கும்போது சூரியனை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு பறந்து போயிட்டு இருந்திருக்காருங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கடவுள் கத்தியை வீசி தடுத்திருந்திருக்கிறாரு. அதன் மூலமா ஹனுமனுக்கு ஒரு துளி ரத்தம் வந்திருக்குங்க. அந்த ஒரு துளி ரத்தம் பூமியில கடலுக்குள்ள சிந்தி இருக்கு. கடல்ல அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிப்பி ஒன்று உருவாயிட்டு இருந்திருக்குது. அந்த சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய முத்துக்குள்ள கரெக்டா இந்த பிளட் போய் உலகவும் அது கரெக்டா பிளேஸ் ஆகி அது ஒரு ஜெம்ஸ்டோனாவே மாறி இருக்குதுங்க. பல வருஷமா அது கடலுக்குள்ளேயே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு பாட்டிலே கன்வே பண்றாங்க. அங்க கட் பண்ணா ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்தோட என்ட்ரன்ஸ், அதாவது இந்த தண்ணிக்கு பக்கத்திலேயே ஒரு ஹனுமன் சிலை பெருசா வச்சிருக்காங்க. அதுதான் இந்த ஊரோடைய அடையாளம்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு ஹனுமந்துங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா காட்டுக்குள்ள ஒரு குரங்கு ஒன்று மாங்காய் பறிக்கிறதுக்காக போகுது. அது எந்த மாங்காவை டார்கெட் பண்ணுதோ அந்த மாங்காவை அந்த குரங்கு பறிக்கிறதுக்கு முன்னாடி இவரு வேகமா ஒண்டி வில்லெல்லாம் வச்சு அடிச்சு அந்த மாங்காவை பிடிங்கிடுறாருங்க. அந்த குரங்குக்கு செம்ம காண்டாகுது. அதுவும் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு ஒரு மரமா தாண்டி தாண்டி போயிட்டு மாங்காய் பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. இவர் விடுறதா இல்லைங்க. கடைசியில பறிச்ச மாங்காய் எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் கொடுத்து இவர் ஜாலியா இருந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் தெரிய வருது ஹீரோடைய ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு. என்னாச்சுன்ட்டு அங்க போய்
போய் பார்த்தா ஒரு ரவுடி வீட்டுக்கு வந்து வரிய கொடு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு வரி செலுத்தணுங்க, அப்படி வரி செலுத்தல அப்படின்னா அவங்க பிரச்சனைக்கு வருவாங்க. ரவுடியும் அடியாட்களும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து நீ ஒன்னும் கவலைப்படாதரா, நான் வந்து பஞ்சாயத்து பண்றேன், எப்படி அடிச்சு வரட்டுறேன்னு பாரு அப்படின்ட்டு சண்டைக்கு போறாரு. ஆனா ஒரு அடி கூட இவரு அவங்களை அடிக்கலங்க. அவங்க போட்டு ஹீரோ பொலவலன்னு பொழந்து ஹீரோ ஃப்ரெண்டோட கால்நடைகளையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நீ டாக்ஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கால்நடைகளை எல்லாம் மீட்டுக்கோ அப்படின்ட்டு. இப்ப ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு மீனாட்சி வந்து இந்த ஊருக்கு படிச்சு முடிச்சுட்டு வரதா தகவல். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சைட் அடிக்கிறதுக்காக இவர் கிளம்புறாருங்க. சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோ மீனாட்சி கூட நிறைய விளையாடி இருக்கிறாருங்க. ஆனா இப்போ மீனாட்சிக்கு ஹீரோ ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போறாரு. வீட்டுல இருந்து பெரிய மனுஷங்களாம் வெளியே போறாங்க. அப்பதாங்க தெரிய வருது ஹீரோடைய அக்காவை பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. ஹீரோடைய அக்கா ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கடுப்பாய் போறாங்க. மாப்பிள்ளையும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே போறாரு. அப்பதான் வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, எதுக்கு இப்படி புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படிங்கும் போது எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அக்கா மாப்பிள்ளை வீட்டில் ஏதோ ஒரு டிமாண்டை வச்சிருப்பாங்க போல. அது பிடிக்காம தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெளியே போயிருந்திருக்காங்க. ஹீரோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற ஃபீலிங் எல்லாம் எதுவுமே ஹீரோக்கு இல்லைங்க. அவர் பாட்டுக்கு ஜாலியான ஒரு ஆளாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோக்கு செலவுக்கு காசு தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோடைய அக்கா ஒரு தூக்கு பூசிக்குள்ள தான் காசை மறைச்சு வைப்பாங்க. அதை எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாருங்க. அந்த தூக்கு பூசியோட மூடியை கூட இவரால் ஓப்பன் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இவர் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு. அக்கா அசால்ட்டாக ஒரே கையில் தூக்கு பூசி ஓப்பன் பண்ணி சேவிங்ஸை உள்ளே வச்சுட்டு போகிறாங்க. அக்கா போனதுக்கப்புறம் இவர் கஷ்டப்பட்டு செவுத்துல இடித்து அதை ஓப்பன் பண்ணி காசை எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஊருக்குள்ள சங்கூதர சவுண்டு கேட்குதுங்க. இன்னைக்கு யார் சாக போறாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் போறாரு. அப்போ ஹீரோட அக்கா சொல்றாங்க, அது டாக்ஸுக்காக வச்சிருந்த பணம், ஒழுங்கா கட்டிடு, நீ எடுத்ததை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கும் போது சரிக்கா கட்டிடுறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக போறாருங்க. ஊரோட சென்டரில் பார்த்தீங்கன்னா குஸ்தி போட்டி நடக்கும். இந்த ஊரில் வந்து கஜபதி அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாருங்க. இவருக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருமே டாக்ஸ் கம்பல்சரி கட்டி ஆகணும். எதுக்காக அப்படின்னா பாதுகாப்புக்காக. டாக்ஸ் கட்டல அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துப்பாரு. அப்படி இல்லைன்னா குஸ்தி போட்டியில் கலந்துக்கிட்டு என்னை வின் பண்ணி நீ அந்த டாக்ஸை சமாளிச்சுக்கலாம், ஆனால் தோத்துட்டா உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு களத்தில் வச்சு நிறைய பேர்த்த கொண்டிருக்கிறாருங்க. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க இந்த ஊரில் யாருமே இல்லை, எல்லோருமே பயப்படுவாங்க. முறையாக ஒரு ஆள் வந்து தட்டி கேட்குறாங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம மீனாட்சி தான். எதுக்கு உங்களுக்கு நாங்கள் டாக்ஸ் கட்டணும், பாதுகாப்புக்காக டாக்ஸ் வாங்குறேன்னு சொல்கிறீங்க, யாருக்கிட்ட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, பிரச்சனை பண்ணுறதே நீங்கள் தான், இனிமேல்லாம் டாக்ஸ் கட்ட முடியாது அப்படின்னு எதிர்த்து பேச எல்லோருமே மீனாட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஊருக்காரங்கெல்லாம் இந்த ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படின்ட்டு கோயில் உண்டியலில் பணம் எல்லாம் சேமிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த கஜபதி ஆடுங்களாம் வந்து அடிச்சு உடச்சி அந்த பணத்தை எல்லாம் எடுத்து சூறையாடிட்டு போயிடுறாங்க. இந்த கஜபதி ஆளுங்களால எப்போ பார்த்தாலும் ஊருக்குள்ள பஞ்சாயத்து தாங்க. இப்போ நம்ம ஹீரோ மீனாட்சியை சைட் அடிக்கிறதுக்காக மீனாட்சி டிராவல் பண்ற அதே பஸ்ல போர்டு ஆகுறாரு. ஆனா மீனாட்சி கூட இருக்கக்கூடிய அக்கா இவன் ஒரு திருட்டு பைய, இவன் முன்னாடி நம்மளோட பொருட்கள் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும்னு கண்டக்டர் கிட்ட இவனை எல்லாம் பஸ்ல எதுக்காக ஏத்துறீங்க அப்படின்னு பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லி பாதி வழியிலேயே இறக்கி விட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிருது. மீனாட்சிக்கு ஹீரோ யாருன்னு அடையாளம் தெரியல. அது மட்டும் இல்லாம மீனாட்சி முன்னாடி நம்மள டேமேஜ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு வருத்தம். இந்த பஸ்ஸும் காட்டு வழியா தாங்க ஊருக்குள்ள போகுது. அப்படி இந்த பஸ் போய்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்ட ஒரு கும்பல் இந்த பஸ்ஸை சுத்தி வலிக்கிறாங்க. இவங்க தான் பாத்தீங்கன்னா நெஜ திருடங்களே. இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லோருமே அட்டாக் பண்ணி இவங்களுடைய பொருட்களை எல்லாம் திருடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இறங்கி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கும்பல் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இந்த கும்பல் பாத்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்றதெல்லாம் இல்லைங்க, டைரக்டா கொலை பண்ற லெவலுக்கு ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறாங்க. இப்போ ஹீரோ காட்டுக்குள்ள தனியா நடந்து போயிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு இந்த புலி சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இங்க ஏதோ ஒரு புலி இருக்கு அப்படின்ட்டு இவரும் பதுங்கி பதுங்கி போயிட்டு இருக்காரு. அப்பதாங்க காட்டுக்குள்ள ஒரு பெண்ணுடைய அழுகுரல் கேக்குது. யாருடைய குரல் அப்படின்னு பார்த்தா அது நம்ம மீனாட்சியோடது தான். தூரத்துல மீனாட்சியை இந்த கும்பல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. மீனாட்சியோட நகையெல்லாம் புடுங்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல மீனாட்சியோட சத்தம் நின்று போயிருது. என்னடான்னு பார்த்தா கழுத்தை நல்லா நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் மீனாட்சி காலை ஆட்டி கொலுசு மூலமா அந்த சிக்னலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த கும்பல் ஹீரோவை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஹீரோ அவங்களை அட்டாக் பண்றாரு. ஆனா ஹீரோக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லைங்க. அதனால ஹீரோவை எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் மீனாட்சியோட நகையை இவர் பிடிச்சிக்கிறாரு. மீனாட்சியை ஹீரோ ஓட சொல்லிடுறாரு. மீனாட்சி அந்த இடத்துல இருந்து சேஃபாய் ஓடிடுறாங்க. ஆனா தன்னை காப்பாத்தினது யாரு அப்படின்னு கூட மீனாட்சிக்கு தெரியல. இந்த கும்பல் நம்ம ஹீரோவை கடல்ல போட ஹீரோ கையில தான் மீனாட்சியோட செயின் இருக்குது. கான்சியஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் செயின் கையை விட்டு போயிருது. அந்த செயினை பிடிக்கிறதுக்காக இவர் கடலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அந்த செயின் பாத்தீங்கன்னா நேரா இந்த புராண கதையில ஹனுமனுடைய ரத்தம் ஒரு சிப்பிக்குள்ள விழுந்தது இல்லையா, கரெக்டா அந்த சிப்பியை நோக்கி தான் போகுது. அந்த சிப்பிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த செயின் போய் விழுது. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த செயினோட சேர்ந்து அந்த சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய முத்தையும் எடுத்துறாரு. அங்கதான் கைஸ்
படத்தோட டைட்டிலேயே போட்டு படத்தோட கதைக்குள்ள நம்மள கூட்டிட்டு போறாங்க. மீனாட்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து ராத்திரியே ஒரு கும்பல் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் வந்தான். கடைசியில அவனை அவங்க அட்டாக் பண்ணி கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க. என்ன காப்பாத்த வந்து ஒருத்தன் உயிரை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாட்சிக்கு வந்தது ஹீரோ தான் அப்படின்னு தெரியாதுங்க. சரி உன்னை தாத்தா வர சொல்லியிருக்கிறாரு வா அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா நம்ம மீனாட்சியை கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கரை ஒதுங்கி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் அடிச்சு பிடிச்சி ஹீரோடைய அக்கா போய் ஹீரோவை தூக்கிட்டு வந்து வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு சாமியார் ஒரு வைத்தியர் அவர் வந்து நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு என்னால் முடிஞ்சதை எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேன், அவன் உயிர் பழைக்கிறது நீ கடவுள்கிட்ட தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ மீனாட்சியோட தாத்தா கஜபதி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு என் பேத்தி பேசினதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் நாங்களாம் கரெக்டாக வரியை செலுத்திடுவோம், நீங்களாம் வந்து இனிமேல் பிரச்சனை பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல கஜபதி சரின்னு சொல்லிடுறாரு. ஏன் தாத்தா இதை பண்ணணும், நாம ஏன் தாத்தா அவங்களுக்கு பயப்படணும் அப்படிங்கும் போது அவங்க பலசாலிங்க, அவங்கள எதுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை, அப்படி எதிர்த்தாலும் கிரவுண்டுக்கு வர வச்சு நம்மளை கொன்றுவாங்க, சொன்னா கேளு, இவங்களெல்லாம் எதுக்கணும்னா ஹனுமன் தான் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா ஹீரோ அப்படியே கண் முழிக்கிறாரு. கண் முழிச்ச உடனே மீனாட்சியோட செயின் இருக்குதான்னு பார்க்குறாரு. டேபிளில் அந்த செயினோட இந்த ஜிம் ஸ்டோனும் இருக்குதுங்க. அப்படியே இவர் கை வச்சு எடுக்கிறாரு. இது என்ன ஸ்டோனு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் அப்படியே ஹீரோவோடைய கண்ணில் பாயுதுங்க. அந்த ஜிம் ஸ்டோனுக்குள்ளே பூந்து டக்குன்னு ஹீரோவோட உடம்புல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அந்த பெட்டெல்லாம் உடஞ்சி இவரும் பயந்து போய் எழுந்திருக்கிறாரு. அப்போதாங்க தெரிய வருது இவருனால நல்லாவே கையை அசைக்க முடியுது. கையில் பலமாக அடிபட்டு இருந்துச்சு. அப்படியே கையை பார்க்குறாரு. கையை பார்த்தீங்கன்னா கட்டையெல்லாம் வச்சு கட்டி வச்சுருந்துருப்பாங்க, அதெல்லாம் அப்படியே ஒட்டஞ்சு விழுது. காலில் இருக்கக்கூடிய கட்டையெல்லாம் ஒட்டஞ்சு விழுது. இடுப்பில் ஒரு காயமாயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் போய் பார்க்குறாரு. கரெக்டாக இவர் பார்க்கும்போது அந்த காயம் மறையுதுங்க. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு இவருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இவரோட கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்கிற மாதிரிலாம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு மீனாட்சி ஒரு டாக்டர் தானே, அதனால் என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, நீ தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படி இப்படின்னு பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு வராருங்க. வந்து பார்த்தா ஹீரோ அப்படியே ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா நின்றுட்டு இருக்காரு. ஹீரோவை ஆல்ரெடி திருட்டு பைய அப்படின்னு ஒரு அக்கா சொல்லி வச்சிருந்திருக்காங்க. போதாத வரைக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட் இப்படி கூட்டு வர இவன் ஒரு ஃப்ராடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனாட்சி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒவ்வொரு முறையும் மீனாட்சி கிட்ட ஹீரோக்கு கெட்ட பேர் தாங்க வந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, எப்படிடா நீ வந்து இப்படி ரெடியாகி வந்து நின்று ஒண்ணுமே புரியல அப்படிங்கும் போது அதான் எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோடைய அக்கா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோ அப்படியே குத்துக்கல் மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அப்படியே உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கும்பிட்ட சாமி தான் வந்து இப்படி காப்பாத்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ரவுடி பசங்க நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோ கையில் இருக்கக்கூடிய மீனாட்சியோட செயினை வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த செயினை முடிஞ்சா என்கிட்ட வாங்கிக்கோ, நம்ம ஒரு கேம் விளாடலாம் அப்படின்ட்டு ஹீரோடைய கண்ணை கட்டி விட்டுட்டு எல்லோரும் வம்பு இழுக்கிறாங்க. இது கேம் மாதிரியே இல்லை, வேணுனே வம்பு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோக்கு ஷார்ப்பான சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கண்ணை மூடி இருந்தாலும் எல்லாமே டீட்டெயில்டாக இவருக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. உடனே டச் பண்ணாலே போதும் இவர் அட்டாக் பண்ண வந்தவங்க அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் பயங்கரமாக கிளாப் பண்ணி சியர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது இவர் டச் பண்ணாலே இத்தனை பேர் இப்படி பறந்து போய் கிடக்குறாங்கன்னு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஹீரோ அந்த குரங்கு கிட்ட வம்பெழுத்துக்கிட்டு இருப்பார் இல்லையா, அந்த குரங்கு இந்த செயினை தூக்கிட்டு போயிருதுங்க. கரெக்டாக மீனாட்சி அந்த இடத்துக்கு வந்து ஸ்கூல் பசங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, இந்த ரவுடி பசங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, அவனோட செயினை கூட நான் காப்பாற்றிருக்கீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை காட்டுறாரு. பார்த்தா செயின் இல்லை, அதான் அந்த குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு இல்லையா. மீனாட்சி வந்து நம்ப மாட்டான்றாங்க, இந்த மாதிரி ரவுடி பசங்களே இவர் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஸ்கூல் பசங்க சொல்கிறாங்க, இருந்தாலும் மீனாட்சி நம்புற மாதிரி இல்லை. சரி என்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குது, நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் மரத்தை முட்டுறாரு. கையெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பானையை உடைக்கிறாரு. பானை உடைய மாட்டேது. இவர் என்ன பண்ணாலுமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. இவ்வளோ நேரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசனை பண்றாரு. மீனாட்சி கிட்ட பல்ப் ஆயிருது. ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு இந்த ஜெம் ஸ்டோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த ஜெம் ஸ்டோன் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான பவர் எனக்கு கிடைச்சது, பட் இது என்கிட்ட தான் இருக்குது, அப்புறம் ஏன் நம்மளால மீனாட்சி முன்னாடி எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு இதை வச்சு ரிச்சுவல்லாம் பண்ணி பார்க்குறாருங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. இது வேஸ்ட்டு, நம்ம வாழ்க்கையவே இந்த மாதிரி பண்ணிருச்சு, பல்பு வாங்கி கொடுத்துருச்சு அப்படின்னு தூக்கி போட்டுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை தேடி எடுத்து அதை பார்த்துக்கிட்டே படுத்து தூங்கிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் வெயில் வருது. வெயில் வெளிச்சம் பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஜெம் ஸ்டோன் அப்படியே மினுக்க ஆரம்பிக்குது. அதை எடுத்து இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த வெயில் வெளிச்சம் அந்த ஜெம் ஸ்டோன் வழியா உள்ள போய் ஹீரோட கண்ணில் படுது. பட்ட உடனே ஹீரோக்கு அந்த சூப்பர் பவர் வந்துடுதுங்க. அப்பதான் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, இந்த ஜெம் ஸ்டோன் ஆக்டிவேட் பண்றதுக்கு ரிச்சுவல்லாம் பண்ண தேவையில்ல, வெயில் வெளிச்சம் அந்த ஜெம் ஸ்டோன் வழியா ஹீரோட உடம்புக்குள்ள போனாலே போதும், அது ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு, எனக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்குடா அப்படின்ட்டு. ஹீரோட ஃப்ரெண்டு நம்ப மாட்டான்றாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லை ஒத்தாலா தூக்குறாரு. இதெல்லாம் பாகுபலி படத்திலேயே பார்த்துட்டேன், வேற ஏதாவது பண்ணு அப்படிங்கும் போது அங்க இருக்கிற செவுத்தை உடைக்கிறாரு, அப்புறம் பைப்பை உடைக்கிறாரு.
இதெல்லாம் நான் புஷ்பா படத்திலேயே பார்த்துட்டேன்டா அப்படின்றாரு. வேற ஏதாவது பண்ண சொல்லு, நான் பண்றேன் அப்படிங்கும்போது பாலையா ட்ரெயினை ஒரே வரல பின்னாடி அனுப்புவார் இல்லையா, அந்த மாதிரி பண்ண அப்படிங்கும்போது பண்ணிடுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து ரயில்வே ட்ராக்குக்கு போறாங்க. தூரத்துல ட்ரெயின் வருது, 2 பேரும் ஜாலியா தான் இருக்காங்க. ட்ரெயின் கிட்ட நெருங்க ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பயம் வந்துருது. இது ரொம்ப ஆபத்துடா, ஒழுங்கா ட்ராக்கை விட்டு வந்துரு, வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அனுப்பியே ஆவேன் அப்படின்ட்டு தொடைய தட்டிக்கிட்டு கையை நீட்டுறாரு. ட்ரெயின் பின்னாடி போல முன்னாடி தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரெயின் அடிச்சு ஹீரோ தெரிச்சிடுறாருங்க. சோலி முடிஞ்சுட்டு ஹீரோட ஃப்ரெண்டு அழுகுறாரு. பார்த்தா ஹீரோ சட்டையில இருக்கிற தூசியை தட்டிட்டு அசால்ட்டா நடந்து வராருங்க. இவருக்கு எதுவுமே ஆகல. நான் தான் சொன்னல எனக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் ட்ரெயினை ரிவர்ஸ்ல அனுப்ப முடியல. அந்த பவர் நம்ம பாலையாக்கு மட்டும்தான் இருக்கும் போல கைஸ். அங்க கட் பண்ணா ஒரு டீ கடைக்காரரை காட்டுறாங்க. இவரோட கடைக்கு குரங்கு வந்திருக்குங்க. அந்த குரங்குக்கு வாழைப்பழத்தை தூக்கி போடவும் அது கையில வச்சிருந்த அந்த ஹீரோ காப்பாத்தினார் இல்லையா மீனாட்சியோட செயின், அதை தூக்கி போட்டு போயிருது. நல்லதா போச்சு அப்படின்ட்டு இந்த கடைக்காரரும் எடுத்து வச்சுக்கிறாரு. அப்ப மீனாட்சி குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரதுக்காக கூப்பிட்டு வராங்க. அப்போ இந்த டீ கடைக்காரர் கழுத்துல இருக்கிற செயினை பார்த்துட்டு அப்ப இவன் தான் நம்மள அந்த கும்பல் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கான் அப்படின்ட்டு டக்குன்னு சட்டையை கழட்டுங்க அப்படின்னு சொல்ல எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு டீ கடைக்காரர் சொல்றாரு. பார்த்தா வயித்துல ஒரு காயம் இருக்கு. அப்ப கன்ஃபார்ம் இவன் தான் நம்மளை காப்பாத்திருக்கான். இந்த காயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இது வாங்க நாய் சாப்பாட்டை போடுங்கன்னா கடிச்சு வச்சிருச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளவு தன்னடக்கம், என்னோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு இந்த டீ கடைக்காரர் ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. இவங்க 2 பேரும் இந்த ஊரை ஒன்னா சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செம்ம காண்டாகுது, நம்பால் கூட இவன் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இந்த டீ கடைக்காரரும் பாத்தீங்கன்னா ஓகே ஹீரோனுடைய போய் உண்மையாக்கி ஹீரோனை கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணிக்கிறாருங்க. இப்போ இந்த கஜபதி அப்படின்ற நபர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் கிட்டலாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. டாக்ஸை கட்டலான்னா அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறது, அவங்களுடைய தானியங்களை எல்லாம் பிடிக்கிறது, அதை மீறி கேள்வி கேட்டால் எங்கூட சண்டை போட்டு ஜெயிச்சுக்க அப்படின்னு களத்தில் வச்சு கொள்றதுன்னு பண்ணிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் நம்ம ஹீரோன் தட்டி கேட்குறாங்க. அப்போ நீ வேணா எங்கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டு, சண்டைக்கு வரியா, பொண்ணுங்க கூட சண்டை போகிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ நம்ம அவளுக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணலான்ட்டு உள்ள வராரு. டக்குன்னு ஹீரோட ஃப்ரெண்டு தடுத்துட்டு அதான் அந்த டீ கடைக்காரர் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி கோத்து விட்டாருங்க. உங்களை காட்டுக்குள்ளேயே உயிரை காப்பாற்றினவர் உங்களுக்காக இங்கே போராட மாட்டாரா அப்படிங்கும்போது ஹீரோனும் நீங்க களத்துல இறங்குங்க அப்படிங்கும்போது, எது நான் களத்துல இறங்கணுமா, நான்லாம் உன்னை காப்பாற்ற கிடையாது, ஏதோ அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது, அப்போ உங்க வயிற்றுல வந்த காயம் அப்படிங்கும்போது அதைத்தானே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் நாய் கடிச்சதுன்னு அப்படின்னு இந்த டீ கடைக்காரர் அந்த இடத்துல இருந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுறாருங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த கஜபதி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ நான் களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா மாசா களத்தில் இறங்கிடுறாரு. அதுவும் இந்த ஜெம்ஸ்டோன் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற நினப்பில் தான் களத்தில் இறங்கி இருக்கிறாரு. களத்தில் இறங்கி அங்கே இருக்கிற டம்பிள்ஸை தூக்கும் போது இவரால் தூக்கவே முடியலங்க. அப்போ தான் தெரிய வருது மேகமெல்லாம் மூடி சன்னை மறைச்சிருச்சு, இவர்கிட்ட பவர் இல்லை அப்படின்ட்டு. எப்போ சன்லைட் வந்து தெரியுதோ அப்போ தான் இவர்கிட்ட பவர் இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உள்ள சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோவை போட்டு புலந்துடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோட சோழி முடிஞ்சுன்னு நினைக்கும் போது கரெக்டாக சூரிய வெளிச்சம் வருது. அந்த ஜெம்ஸ்டோன் மினுக்க ஆரம்பிக்குது. இவருடைய கண்ணுக்குள்ள அந்த பவர் பூந்து ஹீரோ எல்லாரையும் போட்டு பொலன்னு பொலந்து அப்படியே லைனாக ஒரு அடுக்கை போட்டு அது மேலே ஏறி உட்காந்து இனிமேல் இந்த ஊரில் வரியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, எல்லோரும் எலெக்ஷன் வச்சு நம்மளோட தலைவரை தேர்ந்தெடுத்து நியாயமான முறையில் இந்த கிராமத்தை ரன் பண்ணலாம், சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டாக்ஸியெல்லாம் கேன்சல் பண்ணுறாரு. எல்லாருக்குமே ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. குறிப்பாக ஹீரோனுடைய மனசுக்குள்ள இப்போ தான் ஹீரோக்கு நல்ல பேரே கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு ஒரு அசாத்திய சக்தி இருக்குது அப்படின்ட்டு எல்லோருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க இந்த நிலையில் ஊருக்குள்ள ஒரு ஹெலிகாப்டர் வருதுங்க. அந்த ஹெலிகாப்டரில் 2 பேர் இறங்குறாங்க. வேற யாரும் கிடையாது, மைக்கேலோட அசிஸ்டன்ட் இந்த சயின்டிஸ்டும் தான். இந்த மைக்கேல் சொல்றாரு, நான் கார்ப்பரேட் கம்பெனியை சார்ந்தவன், நான் கிராமத்தை டெவலப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, எங்கள் கிராமத்தை டெவலப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் கிராமத்தோடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த மைக்கேல் ஹீரோக்கு கை கொடுக்கும்போது அப்போ தான் இந்த மைக்கேல் ஹீரோ டார்கெட் பண்ண விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலாக இந்த கிராமத்தில் ஒருத்தர் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான். அலப்பறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. அப்போ அந்த வீடியோட பேக்ரவுண்டில் வந்து ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அந்த ரயில்வே ட்ராக்ல அலும்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருந்துருக்குதுங்க. இவனுக்கு ஏதோ ஒரு அசாத்திய சக்தி இருக்குது, இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மைக்கேல் பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஹீரோடைய பிளட் சாம்பிளையும் ஹீரோக்கு தெரியாமையே இன்ஜெக்ட் பண்ணி எடுத்துட்டாருங்க கை கொடுக்கும்போது. மைக்கேலோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஹீரோடைய பிளட் சாம்பிள் எல்லாம் செக் பண்ணி எப்படி ஹீரோக்கு இந்த அசாத்திய சக்தி கிடைச்சது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையணும் அப்படின்றது தான். ஆனால் கிராம மக்கள் கிட்ட இந்த கிராமத்தை டெவலப் பண்ண போறதா சொல்லி இங்கே கேம்ப் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ நம்ம டீ கடைக்காரர் கிட்ட ஒரு அக்கா வந்து பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க காலங்காத்தாலேயே. அந்த அக்காவை இந்த டீ கடைக்காரனால சமாளிக்கவே முடியலங்க. அந்த அக்கா போனதுக்கு அப்புறம் கரெக்டா இந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த ஊர்ல அனுமந்த்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அசாத்தியமான சக்தி இருக்கு, எப்படி அவனுக்கு மட்டும் அந்த சூப்பர் பவர் கிடைச்சது அப்படின்னு கேட்க, என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு தோ போறாங்க. பாத்தீங்களா ஒரு அக்கா, அந்த அக்காக்கு ஒரு வாட்டி இந்த ஹனுமந்த் முத்தம் கொடுத்துட்டான், அதுல இருந்து தான் இவனுக்கு இந்த சூப்பர் பவரே வந்தது அப்படின்னு சைஸா கோத்து விட்டாருங்க. இந்த சயின்டிஸ்ட் அதை நம்பிடுறாரு. நேரா அந்த அக்கா கிட்ட போயிட்டு ஒரே ஒரு முத்தம் அப்படின்னு முத்தம் கொடுத்து அந்த அக்கா கிட்ட மிதி வாங்கிட்டு வராருங்க. இப்ப ஹீரோ இந்த ஊர்க்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு எனக்கு எப்படி இந்த அசாத்தியமான சக்தி கிடைச்சது அப்படின்றத ரிவீல் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு வீட்டில் பால் கறந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த பாலை குடிக்கிறதுனால தான்
தான் எனக்கு இந்த அசாத்தியமான சக்தி வந்தது அப்படின்னு சொல்லிடுறாருங்க. நிறைய பேர் லைன் கட்டி வந்து அதிக பணம் கொடுத்து அந்த பாலை வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம சயின்டிஸ்ட்டும் அந்த பாலை கொடுங்க அப்படின்ற மாதிரி அதிக வேலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. இதன் மூலமாக ஹீரோடைய ஃப்ரெண்டு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகுது. அந்த பிஸ்னஸில் ஷேர் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இப்போ இவங்க ஊருடைய டெவலப்மெண்ட்டுக்கான அடிக்கல் நாட்டு ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் மைக்கேல் கலந்துக்கிறாருங்க. அப்போ இந்த சயின்டிஸ்ட் கால் பண்ணி அவன் உடம்புல ஓடுற பிளட்லையோ அவன் குடிக்கிற பாலுலையோ எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமாக தான் அவனுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன், ஃபவுண்டேஷன் போடுறதுக்குள்ளே கண்டுபிடிச்சி இந்த இடத்த காலி பண்ணுறது தான் நம்ம நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை இந்த மைக்கேல் கவனிக்கிறாருங்க. ஹீரோக்கு மீனாட்சினா ரொம்ப பிடிக்கும். மீனாட்சி மேலே ஓவர் பொசசிவ்னஸாக இருக்கிறாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு கல்லை கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து கிரேன் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த கல்லை மேலே தூக்கி மக்கள் மேலே போடலாம், அப்போ இவனோட சூப்பர் பவர் ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த இடத்துக்கு வரும், எப்படி அவன் சூப்பர் பவர் கிடைக்குது அப்படின்றத பார்த்துடலான்னு மைக்கேல் பிளான் பண்ணுறாரு. அப்போது குழந்தைங்க மேலே கொண்டு போய் அந்த கல்லை போடும்போது கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் ஆக்டிவேட் பண்ணுறாரு. அதை மைக்கேல் பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாஸ்க்கை வச்சு அந்த சூப்பர் பவர் ஆக்டிவேட் பண்ணுறதை மறைச்சு எப்படியோ வந்து அந்த கல்லை கையால் புட்டுச்சு மக்களை எல்லாம் காப்பாற்றிடுறாரு. எல்லோரும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மைக்கேல்னால கண்டுபிடிக்க முடியல, எப்படி தான் இவன் இந்த சூப்பர் பவர் ஆக்டிவேட் பண்ணா, இவன் கிட்ட அப்படி என்ன அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கடத்துறது தான் ஒரே வழி அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஹீரோ மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்துட்டு இருக்காரு. பாட்டிக்கு கோவம் வந்துடுதுங்க. உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்க, உங்கள் அக்கா ஒரு வாட்டியாவது நீ நினச்சி பார்த்தியாடா, அக்கா வந்து ஏன் தெரியுமா ஒவ்வொரு மாப்பிளையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கா, அவள் போனதுக்கப்புறம் தம்பி ரொம்ப கஷ்டப்படுவான், தம்பியை ஊர்க்காரங்களாம் திருட்டு பையன் பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த பேர் நிலச்சிருமோன்னு பயந்து தான் அவள் எங்கே போனாலும் உன்னையே கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற மாப்பிள்ளைங்க கிட்டலாம் பேசுகிறா, யாரும் அக்செப்ட் பண்ணாதனால தான் அவள் இப்போ வரைக்கும் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசனை பண்ணுறாரு. இவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அக்கா தான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, இவர் திருப்பி அக்காக்குன்னு எதுவுமே பண்ணதே இல்லை அப்படின்ட்டு அக்காவோட கையெல்லாம் இப்போ தான் ஹீரோ கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. வேலை பார்த்து கையெல்லாம் பொத்து போய் கிடக்குது. சரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு சேல் பண்ணுற அந்த பால்லேருந்து மாதம் மாதம் கமிஷன் வந்துடும், நம்ம வந்து இந்த கயிறுலாம் வந்து ரெடி பண்ணி விற்போம், அப்புறம் தேங்காயெல்லாம் விற்க போகிறோம், அதன் மூலமாக ரெவன்யூ வரும், எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டு வாசல் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. என்ன எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணுமா, எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆனால் எங்கள் அக்கா தான் என்னையும் கூடயே கூட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே, ஆனால் எனக்கு தான் இந்த ஊரில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல அக்கா உடனே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே நம்ம இல்லைனாலும் இவன் தனியாக இருப்பான் அப்படின்றத தான் நம்ம கிட்ட சொல்லாமல் சொல்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அக்கா கல்யாணத்துக்கு சம்மதமும் தெரிவிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ஒரு பஞ்சாயத்து கூட்டத்தில் கலந்துக்கிறாருங்க. அப்போ யாரோ ஒருத்தங்க என்னமோ பண்ணுற மாதிரி ஹீரோக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அந்த மர்ம நபரை ஹீரோ ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. அது ஹீரோக்கு வைக்கப்பட்ட ட்ராப்பு தான். மைக்கேல் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கடத்திடுறாருங்க. தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு இந்த சயின்டிஸ்ட்டை விசாரணை பண்ண சொல்கிறாரு. இந்த சயின்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்து டேபிள் மேலே வச்சிருக்காரு. எது வந்து ஹீரோக்கு சூப்பர் பவரை கொடுக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அந்த ஜெம் ஸ்டோனும் இருக்குது, ஒருவேளை இதுதான் பவரை தருதா அப்படின்னு தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கிறாரு. அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எப்படா சன்லைட் அந்த இடத்துக்கு வரும்ன்ட்டு. கரெக்டாக சன்லைட் வருது, டேபிள் ஆடுது அப்படின்னா அந்த ஜெம்ஸ்டோனை டேபிளுக்கு வந்து வச்சு விட்டுறாருங்க. அப்படியே ஹீரோ கீழே விழுந்து அந்த ஜெம்ஸ்டோனை ஆக்டிவேட் பண்ணி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. இப்போ மீனாட்சியை அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த திருட்டு கும்பல் மறுபடியும் வந்திருக்குது. அவங்க கிட்ட இருந்து ஹீரோ அட்டாக் பண்ணி மீனாட்சியை காப்பாற்றுறாரு. அந்த அட்டாக் பண்ணக்கூடிய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் மீனாட்சியும் ஹீரோவும் விளையாடுவாங்க, அந்த ஸ்டைலாக இருக்குது. அப்போ தான் ஹீரோ யார் அப்படின்றதே மீனாட்சிக்கு தெரிய வருது. சின்ன வயசில் ஒன்று மண்ணா பழகின நீதானாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் காதலை உறுதி செஞ்சு லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. அதே சமயம் ஹீரோ இந்த கஜபதி அப்படின்ற ஒரு நபரை பயங்கரமா அட்டாக் பண்ணார் இல்லையா, அந்த நபரை மீட் பண்றதுக்காக போறாரு. அவருடைய உடம்ப ஹீரோடைய பவர் மூலமா சரி பண்ணிட்டு நான் இங்க யாரையும் பகச்சிக்கணும்னு நினைக்கிறேன், ஊரோடைய நல்லதுக்காக எல்லாரும் ஒன்னா இருப்போம், அப்ப இந்த ஊரும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த கஜபதி அப்படின்றவரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஆனா பெருசா ஒரு ஈடுபாடோட இருக்கல. இப்ப ஹீரோக்கு டவுட் வந்துருச்சு, இந்த மைக்கேல் வந்து கேம்ப்ன்ற பேர்ல இங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அந்த கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள நுழைஞ்சிடறாருங்க. உள்ள நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை மைக்கேலும் பார்த்தீங்கன்னா கேமரா மூலமா நோட் பண்ணிடுறாரு. ஓகே ஆடு தன்னால வந்து மாட்டுது அப்படின்ட்டு. அந்த நேரம் இந்த சயின்டிஸ்ட்டுக்கும் மைக்கேலுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது. எதற்காக அப்படின்னா இந்த மைக்கேல் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தையே அழிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாரு. சயின்டிஸ்ட்டுக்கு இதில் உடன்பாடு கிடையாது. நீங்கள் சூப்பர் பவர் வேணும்னு கேட்டிங்க, அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு உதவியாக இருந்துகிட்டு இருக்கேன், மற்றபடி ஒருத்தங்களை அழிச்சு தான் மேலே வரணும்னு அவசியம் கிடையாது, இதை கைவிட்டுருங்க அப்படின்னு சொன்னால் இந்த மைக்கேல் கேட்கவே இல்லைங்க. அட்டாக் பண்ணிடுறாரு சயின்டிஸ்ட்டை. இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறாரு. மைக்கேலோடைய ஆளுங்கெல்லாம் ஹீரோவை துரத்துறாங்க அந்த ஜெம் ஸ்டோனை பிடுங்கிறதுக்காக. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவோடைய பவர் ஒர்க் அவுட் ஆகலை. காரணம் என்னென்னா இரவு நேரம், அதனால் ஹீரோ
ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அந்த ஜெம் ஸ்டோனை எடுத்துடுறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு மறுபடியும் ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு அந்த ஜெம் ஸ்டோனை பிடிங்கிறாருங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. இப்போ அட்டாக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறது ஹீரோவே கிடையாது. ஹீரோ மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறாரு. ஹீரோவோட உருவத்தில் இந்த ஊருக்குள்ளே ஒரு சாமியார் இருப்பாருங்க. அவரு தான் வந்து இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி ஹீரோவை காப்பாற்றிருந்துருக்கிறாரு. அந்த ஜெம் ஸ்டோனை ஹீரோ கையிலையும் கொடுத்துட்டு இந்த ஊரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவோடைய அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் வந்து நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு. மைக்கேல் தான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹீரோ வந்து திருடிட்டு வந்துட்டான், ஒரு திருடன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் தம்பி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அக்காவை எதிர்த்து நிற்கிறாங்க. அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாரு. இவர் அந்த லேபுக்குள்ளே தான் வந்துட்டு போன ஃபுட்டேஜை காமிச்சு, இவன் வந்து எங்கள் இடத்துல இருந்து ஒரு பழமையான விஷயத்தை திருடிட்டு வந்துட்டான், பணம்லாம் எங்களுக்கு போனால் பரவாயில்ல, எங்கள் தாத்தாவோட ஜெம்ஸ்டோன் இவங்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய அவரோட ஜெம்ஸ்டோனை மைக்கேலோட ஜெம்ஸ்டோன்னு போய் சொல்லி எல்லாரும் முன்னாடி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாருங்க. அதுவும் நடந்து முடியுது. கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஜெம்ஸ்டோனை கொடுக்குறாரு. அதை வாங்கி கண்ணில் அந்த பவரை ரெஃப்ளெக்ட் பண்ண உடனே இவருக்கு அந்த சூப்பர் பவர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் இப்படி அந்த ஜெம்ஸ்டோனை வைக்கிறாரு. அங்கே தான் நம்ம ஹீரோ ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விட்டுறாரு. அது ஒரிஜினல் ஜெம்ஸ்டோனே கிடையாதுங்க. ஹீரோ ரெடி பண்ண அந்த மேக்னிஃபையிங் கிளாஸு, அதை நம்ம சூடு வச்செல்லாம் விளாடுவோம்ல கை, சன்லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணி அந்த கிளாஸு வச்ச உடனே இவரோட கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. உடனே ஒரு காண்டாயிடுறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவன் ஒரு பொய்க்காரன், இவன் ஏமாத்துறதுக்காக தான் வந்திருக்கிறான், இவன் ஒன்றும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக வரல, ஊர் அழிக்கிறதுக்காகவும் இந்த பவரை திருடுறதுக்காகவும் தான் வந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி இவருடைய எல்லா விஷயத்தையுமே போட்டு உடச்சிடுறாரு. ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. மேகமூட்டத்தோடு இருக்கிறதுனால ஹீரோக்கு பவர் கிடைக்கலங்க. அப்போது நம்ம ஹீரோடைய அக்கா, என்னைய தாண்டி என் தம்பி மேலே கை வைங்கடா பார்க்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் இலையை அடித்து விரட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அப்படியே வர ஆரம்பிக்குது. அப்போது நம்ம மைக்கேல் கன் எடுத்து பட்டுன்னு ஷூட் பண்ணிடுறாருங்க. ஹீரோவோடைய ஷோல்டரில் தான் வந்து அந்த புல்லட்டு பாயுது. ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு ஒன்றும் ஆகலை. அந்த ஜெம்ஸ்டோன் ரெஃப்ளெக்ஷன் ஏற்பட்டு ஹீரோக்கு பவர் கிடச்சிருச்சு. ஆனால் ஹீரோக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த ஹீரோடைய அக்கா நெஞ்சில் பாஞ்சு ஹீரோடைய அக்கா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஹீரோ அவரோட பவரை பயன்படுத்தி அப்படியே ரொம்ப வேகமாக தூக்கிட்டு போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் மேகமூட்டத்தோடு வந்து ஹீரோனால் நகர முடியல. ஒரு இடத்துல வச்சு அக்கா கண்ணு முழிக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோடைய அக்கா இறந்து போயிட்டாங்க அப்படின்றது அப்போ தாங்க தெரிய வருது. ஹீரோ ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாரு. இந்த ஜெம்ஸ்டோன் மட்டும் இப்போ ப்ராப்பராக ஒர்க்காக இருந்துச்சுன்னா என்னோட அக்காவை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு கடுப்பாக அந்த ஜெம்ஸ்டோனை தூக்கி வீசிடுறாருங்க. அது எங்கேயோ போய் விழுந்துருது. அதுக்கப்புறம் வீட்டில் ஹீரோவோடைய அக்காக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாப்பிள்ளையும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ மைக்கேலோட ஆளுங்களும் ஊருக்குள்ளே இறங்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முகத்தில் மாஸ்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த ட்ரோன் வழியாக வந்து அந்த கேஸை வந்து லீக் பண்ணுறாங்க. இந்த கேஸை சுவாசிக்கிற மக்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் சவந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க இறந்தே போயிடுவாங்க. ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராம மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அக்கா இறந்துட்டாங்க அப்படின்ற அந்த மனவேதனையிலேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஆனால் மைக்கேலோட ஆளுங்க கிராமத்துக்குள்ளே என்டர் ஆயிட்டாங்க. இப்போ ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக இந்த சாமியார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. புராணத்தில் நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு உனக்கு வந்து அந்த அசாத்தியமான சக்தி கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நீ வந்து பொறுப்பாக எடுத்துக்கணும், இந்த கிராம மக்களையெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கிராம மக்களை காப்பாற்றுறதுக்கு தயாராகிறாருங்க. ஆனால் ஹீரோ கிட்ட தான் இப்போ பவர் இல்லைல்ல. இந்த சுச்சுவேஷனில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அந்த இடத்துக்கு இந்த சயின்டிஸ்ட் வராருங்க. நான் உனக்கு உதவி பண்ணுறேன், இந்த ட்ரோனை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் காப்பாற்றுறாரு. அதே சமயம் எப்போ பார்த்தாலும் ஹீரோ ஒரு குரங்கு கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருப்பார் இல்லையா, அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜெம்ஸ்டோனை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து ஹெல்ப் பண்ணிரும். ஹீரோக்கு இப்போ பவர் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். மக்கள் எல்லோருமே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. இந்த கேஸ் பரவ எல்லோருமே இறந்து போக ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சிலிண்டரை தூக்கிட்டு வந்து பறக்க விட்டுருவாருங்க. அது போய் ட்ரோன்ஸ் மேலே அடித்து ட்ரோன்ஸ் எல்லாம் செதறிடுது. ஸோ இந்த கேஸ் எல்லாம் அப்படியே கம்மியாக ஆரம்பிக்குது. மக்களும் அப்படியே பல நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோக்கும் இந்த மைக்கேல் அப்படின்றவருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. மைக்கேல் பார்த்தீங்கன்னா புல்லட்டு கூட தொலைக்காத அந்த ஒரு சூட்டை போட்டு வந்திருக்கிறாரு. ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பயங்கரமான சண்டைங்க. அந்த சண்டையில் ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அந்த ஜெம்ஸ்டோனை எடுத்துட்டு இந்த மைக்கேல் ஹெலிகாப்டர் வழியாக தப்பிச்சு போறாருங்க. அப்போ நம்ம ஹீரோ விடாம கீழே இருந்து ஒரு வேரை வீசுறாரு. அந்த வேறு ஹெலிகாப்டர்ல சிக்கிடுது. அதை வச்சு ஹெலிகாப்டரை ஆட்டி ஹெலிகாப்டரை டேமேஜ் பண்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அந்த ஜெம்ஸ்டோனும் செதறுது. அப்படி அந்த ஜெம்ஸ்டோன் செதறும் போது அந்த ஜெம்ஸ்டோன்ல இருக்கக்கூடிய பிளட் மட்டும் ஹீரோவோடைய கண்ணில் வந்து விழுது. அந்த விபத்தில் மைக்கேல் இறந்து போயிடுறாரு. இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுது. ஆனால் இங்கிருந்து தான்
தான் கதையை ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சாமியார் சொல்கிறாருங்க. இது வரைக்கும் ஹீரோ கையில் அந்த ஜெம்ஸ்டோன் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி இருந்தது. இப்போ ஹீரோடைய கண்ணுக்குள்ளேயே அந்த பிளட் வந்து கலந்துருதுங்க. ஹீரோடைய உடம்புக்குள்ளேயே அந்த பவர் இருக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹனுமன் வந்து ஒரு இடத்துலேருந்து ரிலீஸ் ஆகி டிரெக்டாக ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வர மாதிரி காமிக்கிறாங்க. ஹனுமன் வந்து நம்ம ஹீரோக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. சாமியார் சொன்னபடி இங்கிருந்து தான் வந்து மகா யுத்தமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஹனுமான் அப்படின்ற மாதிரி பார்ட் 2க்கான லீடை கொடுத்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.